மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கிளைகளை கொண்டுள்ள பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு தமிழகத்தின் சென்னையில் அதிரடியாக கைதாகியுள்ளார். அரசு பள்ளியொன்றில் மூட நம்பிக்கை குறித்து பேசிய சர்ச்சை தொடர்பில் ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பியவரை போலீசார் கைது செய்தனர். அரசு பள்ளி நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகளுக்கு அவர்கள் முன்பிறப்பில் செய்த பாவம்தான் காரணம் என்று அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவரது பேச்சை குறுக்கீடு செய்த மாற்றுத்திறனாளி தமிழாசிரியரிடம் மகாவிஷ்ணு வாக்குவாதம் செய்த வீடியோக்களும் வைரலாகி கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. மதுரை மகா என அசத்தப்போவது யார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக வலம் வந்தவர்தான் பின்னர் மகாவிஷ்ணு என பெயர் மாற்றம் கண்டு பிரபலமானார். மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டம் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் மகாவிஷ்ணு மீது போலீசில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் தர, PGL 11 இருந்து 16 செப்டம்பர் வரை.